ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர் கையில் பணம் இருந்துச்சுன்னா சில மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க. இந்த பணத்தை எப்படியாவது கைப்பற்றணுமே, இது எங்கேயாவது ஒரு படத்தை போட்டு இவங்களை சிக்க வைக்கணுமேன்னு நினைப்பாங்க. அப்போ குண்டு பாலகிருஷ்ணன், பாரதின்னு ஒரு 2 பேரும் மீடியேட்டர் இருந்தாங்க. சௌத்ரின்னு ஒரு புது ப்ரொடியூசர்ண்ணே, புது வசந்தமணி படம் எடுத்திருக்காருண்ணே, படம் பிரமாதமாக இருக்குண்ணே, நீங்கள் திருநெல்வேலி ஒன்று வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிறது. அவர் படமெல்லாம் பார்க்கல. புரியுது. படம் போடுறாங்களாண்ணே சொல்லுங்கண்ணே, பார்க்குறேன். அவனை சவேரா தேட்டரில் ஒரு சவேரா ஹோட்டலில் ஒரு தேட்டர் இருக்குண்ணே, அந்த தேட்டரில் படம் பார்க்க வாங்க. அன்றைக்கி தான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஷோ முதல்ல போடுறாங்க. நானும் ஒரு வாரமாக உட்காந்து படம் பார்க்குறேன். அந்த படம் பார்த்தீங்கன்னா சாங்ஸு, சீன்ஸு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக. ஒரு சித்தாரான்னு ஒரு பொண்ணு சாங் பார்த்தீங்கன்னா, பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா பால் நிலவ கேட்டு, எப்போ இது என்ன ஒரு படம், இது ஒரு வைப்ரேட் பண்ணுதுன்ட்டு பண்ணிகிட்டே இருக்கேன், பார்த்துட்டே இருக்கேன். கிளைமேக்ஸ் கே பாலச்சந்திர சார் படம் மாதிரி பிடிச்சிருவாங்க. பிரில்லியன்ட் படம். சௌத்ரி சார் ஆஃபீஸ்க்கு எல்லாம் படம் பார்த்துட்டு அங்கே போகிறோம். ஒவ்வொரு டர்னாக போயிட்டு வராங்க. என்எஸ்சி பார்ட்டி, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி எல்லாம் போயிட்டு எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, படம் கிளாஸாக இருக்குது சார், பிஎன்சி போகாது, ஆவரேஜாக பண்ணிங்கன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம். அவங்க எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நான் எப்போதுமே கொஞ்சம் ஆர்வக்குள்ளாரில், சார் என்ன சார் பாட்டு, என்ன சார் சாங்ஸு, உடனே எனக்கு சில்வர் ஜூப்ளி போகணும்னு படுது சார் அப்படின்றேன். எனக்கு அப்படி தான் படுது, பார்ப்போம். ஆனால் எல்லோரும் பிஎன்சி போகாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. இல்லை சார், பிஎன்சிலாம் தாண்டி போவோம் சார், இது ஒரு மாதிரி படம் சார், வைப்ரேட் பண்ணுது சார், உள்ளே உட்கார முடியல சார், ஒரு மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது சார். என்னடா நம்ம படம் பார்த்துட்டு வியாபாரத்துக்காக எல்லோரும் குறைச்சி சொல்லுவாங்க, இருந்தாலும் கூட்டிகிட்டே போகிறான்னுட்டு, நீங்கள் சினிமாவுக்கு புதுசாக அப்படின்னாரு. ஆமாம் சார். எல்லா ஏரியாவும் கொடுத்து அவங்கள்ட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேசியிருக்கேன், டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி ஒரு எம்ஜி மாதிரி பண்ணிக்கலாம், உங்களுக்கு முரளி படம்லாம் எவ்வளோ போகுது அப்படின்னு கேட்டார். 3 லட்ச ரூபா போகுது சார் அப்படின்னு. இதுக்கு ஒரு 4 லட்ச ரூபா கொடுத்துருங்களேன். நான் ஒன்றுமே சொல்லலை. ஓகே சார், டிகே அவர் பேர் போடுப்பா, 3 பிரிண்டு, நாகர்கோவில், தூத்துக்குடி, திருநெல்வேலி. நான் சத்தம் கட்டாமல் வாங்கிட்டு போக வேண்டியதானே திருநெல்வேலிக்கு. எனக்கு மட்டும் ஒரு ஆர்வத்தில் சொல்கிறேன், சார் கம்மியாக கொடுத்துட்டீங்க, யார்கிட்ட பிடிச்சிட்டா சார், இந்த படம் பெரிய ஹிட்டாக போகுது எங்கள் ஊர்லலாம், உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா தரேன் சார். தரேன் சார், சும்மா சொல்கிறேன், தூக்கிட்டு போங்க அப்படின்றாரு. என்ன சார், ஃபஸ்ட்டு ஷோ ஓடுது சார், 2வது ஷோ விக்ரமன் டைட்டில் போடுறாங்க, எல்லா பேரும் கற்பூரம் காட்டுறான். அப்போ எனக்கு கிட்டத்தட்ட 19 லட்ச ரூபா பண்ணிச்சு. இப்போ நான் யோசிக்கிறேன், இல்லை நம்ம அன்றைக்கி சௌத்ரி சார்கிட்ட வந்து ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டோம்ல, நம்ம அவரை பார்த்து கொடுத்துருவோம். அப்படி ஒரு 5 லட்ச ரூபாயை கட்டிட்டு, சார் அன்றைக்கி நான் படம் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு 5 லட்ச ரூபா தரேன்னு சொன்னேன்ல அப்படி பார்த்தாரு. தாங்க சார், இந்த 5 லட்ச ரூபாய் கொண்டு வந்தேன் சார். கிரேட். அப்படியே அவர் பார்த்தாரு, அவருக்கே ஒரு ஆச்சரியம். அடுத்த படத்தில் வந்து நீங்கள் நம்ம கூட எந்த படம்னாலும் திருநெல்வேலி ஏரியா நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க, விலையெல்லாம் பேச வேண்டாம், ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு போங்க, நீங்கள் பாட்டுக்கு ஓடுறது என்ன வருதோ அதில் பாதி கொடுத்துருங்க.